ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் திருக்குறள் படிக்க ரெடியா? பட் இன்றைய குறள் படிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் திருக்குறள் அண்ட் அதை எழுதிய திருவள்ளுவர் பத்தி பார்ப்போம். வள்ளுவர் இந்தியாவுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம்னே சொல்லலாங்க. அவர் உலகமெங்கும் பிரபலமான ஒரு கவி மற்றும் தத்துவவாதி. அவரோட திருக்குறள் ரொம்ப ஃபேமஸ்னாலும் he has other literary works like ஞான வெட்டியான் அண்ட் பஞ்சரத்னம். அவரோட மனைவியின் பேர் வாசுகி, பட் அவரோட பர்சனல் லைஃப் பத்திலாம் யாருக்கும் ஷுவரான டீட்டெயில்ஸ் எதுவுமே இல்லை. அவர் எழுதின திருக்குறளை பத்தி பார்ப்போம். அதுல மொத்தமா 1330, அதாவது 1330 குறள் இருக்குன்னு மோஸ்ட்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த 1330 குறளை 3 பாகங்களா பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இஸ் அறம், தட் இஸ் வர்ச்சியூ ஆர் மாரல்ஸ், அதாவது நல்லொழுக்கம். இதுல 38 சாப்டர்ஸ் இருக்கு. ரெண்டாவது பொருள், which is wealth, and இதுல 70 சாப்டர்ஸ் இருக்கு. அண்ட் தேர்ட் இஸ் இன்பம் ஆர் லவ். இதுல 25 சாப்டர்ஸ் இருக்கு. அண்ட் எல்லா சாப்டர்லயும் 10 குறள் இருக்கு. ஸோ மொத்தம் 1330. இதுல இன்னொரு சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னா, எல்லா குறளும் 2 வரி அண்ட் 7 வார்த்தை தான் இருக்கும். 7 வார்த்தையில ஒருத்தரோட வாழ்க்கை முறையே சீரமைக்கலான்றது எவ்வளவு பெரிய அதிசயம் இல்ல? அதான் நம்ம திருக்குறள் கத்துக்கும் போது நம்ம வாழ்க்கையில அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு பார்ப்போம். நம்ம ஏதாச்சும் நல்ல காரியம் ஒரு புது விஷயம் தொடங்கும் போது என்ன பண்ணுவோம்? சாமி கும்பிடுவோம். அதே தான் அவரும் பண்றாரு. கடவுள் வழிபாடு. முதல் பாகம் அறம்ல ஃபர்ஸ்ட் சாப்டர்ல ஒரு குறள் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இது மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் நினைக்கிறேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இங்கிலீஷோட ஃபர்ஸ்ட் ஆல்பபெட் ஏ. அதே மாதிரி தமிழ்ல ஃபர்ஸ்ட் ஆல்பபெட் இஸ் ஆ. தமிழ்ல இருக்கிற எல்லா எழுத்துலையும் அகரம் தான் ஃபர்ஸ்ட். அதே மாதிரி கடவுள் தான் எல்லா உயிர்களுக்கும் முதன்மையானவர். நிறைய பேர் சொல்லலாம் கடவுள்னு ஒருத்தர் இல்ல, கண்ணுல காட்டுங்க அப்படின்னலாம். பட் சம்ஹவ் யாரோ ஒருத்தர் நம்மளுக்கு மேல இருக்கார் அண்ட் ஹீ இஸ் த வயர் புல்லர் அண்ட் காட் இஸ் த பிரைமரி ஃபோர்ஸ் ஆஃப் த வேர்ல்டுன்னு நான் நம்புறேன். அண்ட் கடவுளை வேண்டிட்டு செய்யற எல்லா காரியமும் நன்மையிலேயே போய் முடியும். அதுக்காக படையப்பா, அருணாச்சலம், சூரிய வம்சம் படத்துல வர மாதிரி ஒரே பாட்டுல அம்பானி ஆயிடுவேனா பாஸ் அப்படின்னு கேட்டா நடக்கவே நடக்காது. அப்படியெல்லாம் அநியாயமா வேண்டாம, நான் தொடங்க போற காரியத்துல எவ்வளோ தடங்கள் வந்தாலும் அதெல்லாம் ஃபேஸ் பண்றதுக்கு எனக்கு மன தைரியமும் சக்தியும் கொடுங்கன்னு கடவுளை வேண்டிக்கிட்டு டாஸ்க் மட்டும் இல்லைங்க, சிம்பிளா நம்ம டே கூட ஆரம்பிக்கலாம். அப்போ இன்றைய குறள், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இன்னொரு குறளோட உங்களை நான் மீட் பண்றேன். டில் தென், டாடா.